அனைவருக்கும் வணக்கம். ஜார்க்கண்ட் மாநிலம் ஷாம்ஷெட்பூரில் இருக்கக்கூடிய கோல்முரி அப்படின்ற பகுதியில் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் இருக்குது. இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா 2022 ஜூலை 21 பயங்கர ஸ்மெல் அடிக்குது ஒரு வீட்டிலேருந்து. ஸோ அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்காரங்களும் வந்துட்டு இந்த ஸ்மெல் எங்கேருந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொலைவிக்கிட்டே வர்றாங்க. அந்த மாதிரி வரும்போது ஒரு வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டிலேருந்து தான் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வந்து அதிகமாக அடிச்சிருக்கு. ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சவிதா ராணி அப்படின்ற ஒரு 36 வயசு பெண்மணியோட வீடு தான். அந்த வீடு வந்துட்டு வெளியில் வந்து பூட்டியிருக்கு. ஸோ இவங்க வந்து வேலைக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் கால் பண்ணால் ரிங் போது அவங்க வந்து எடுக்கவே இல்லை. ஸோ திரும்ப வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எடுக்கவே இல்லை. ஸோ ஆனால் இப்படியே போகலாம் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த சவிதாவோட சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வந்து பேட் ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது, வந்து என்னென்னு பாருங்கள் சார்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களாம் சொல்லியிருக்காங்க. போலீஸும் உடனடியாக வந்துட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட வந்துட்டு ஸ்பேர் கீ இருக்குது. ஸோ அந்த கீயை வாங்கி வீட்டை திறந்து பார்க்குறாங்க. போலீஸ் வந்துட்டு இந்த ரூமை வந்து திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா போலீஸுக்கே வந்து பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா 3 பேர் வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ அது யார் அப்படின்னாக்கா அந்த வீட்டை சேர்ந்த சவிதா ராணி அப்படின்ற 36 வயசு பெண்மணியும் அவங்களோட மகள் கீதா அப்படின்றவங்களும் அந்த சவிதாவோட அம்மா 60 வயசு ஆகுது லக்கியா அப்படின்ற பெண்மணி. இவங்க 3 பேர் வந்து அங்கே வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ யார் கொலை பண்ணுனது, வெளியில் வந்துட்டு டோர் பூட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து எதுவுமே தெரியவே இல்லை. உடனடியாக ஃபாரன்சிக் டீமுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்த ஒரு தடையுமே வந்து அந்த ரூமில் கிடைக்கவே இல்லை. போலீஸ் வந்துட்டு தேடி பார்க்குறாங்க. கொலைகாரன் எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டோரை உடைக்கலை, ஜன்னல் உடைக்கலை, எதுவுமே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பணமோ நகையோ எதுவுமே திருட்டு போகலை. ஸோ வந்தவன் வந்துட்டு திருடன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து யாரும் வர கிடையாது. அதே சமயத்தில் இந்த குடும்ப நபர்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த டோரை உடைச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்கணும். ஸோ நல்லா தெரிஞ்சவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரியான கொலையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. 3 பேரோட சடலத்தையும் வந்துட்டு பிஎம்முக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்களோட விசாரணையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க. சமீபமாக ஏதாவது வந்துட்டு இவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடந்ததா, இல்லை ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது எந்த ஒரு வந்து தகவலும் கிடைக்கவே இல்லை. கேட்டால் அந்த மாதிரி சண்டை எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸுக்கு எந்த ஒரு ஆங்கிளில் இருந்தும் எந்த ஒரு தடயமும் கிடைக்கவே இல்லை. இதுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த சவிதா ராணியோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. ஏதாவது ரீசெண்டாக வந்து இவங்களை யாராவது மிரட்டியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு அந்த கால் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது சில விஷயங்கள் கிடைக்குது. என்ன அப்படின்னா இவங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதே சமயத்தில் அடிக்கடி ஒரு நம்பர்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்கிறது கிளியராக தெரியுது. யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தாக்கா ராம்சந்திரா சிங் ஜமுடா அப்படின்ற ஒரு 40 வயசு நபர் அவர். ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ராம்சந்திரா வேறு யாரும் கிடையாது, இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய எஸ்எஸ்வி பிரபாத் குமாரோட டிரைவர் தான். ஸோ இந்த டிரைவராக இருந்துக்கிட்டு இவர் வந்துட்டு இந்த மாதிரி எப்படி கொலை பண்ணியிருக்க முடியும், நம்மளோட தான் வந்துட்டு இவர் இருந்துட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த பிரபாத் குமாருக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது. இருந்தாலும் இவர் விசாரிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி லீவ் போட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. ஸோ இருந்தாலும் அவரை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த கொலையில் வந்து நீ சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது நான் வந்து அந்த பொண்ணோட பேசுனது உண்மை தான், ஆனால் அந்த கொலைக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை சார்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் திரும்ப கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கும்போது இவர் வந்து மாற்றி பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதாவது கொஞ்சம் தயக்கத்தோட ரொம்ப பதட்டமாகவே பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் தான் வந்து கொலை பண்ணினதாக சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆக்சுவலாக கைக்கு வருது. வந்தப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை ஒரு கிளியராக ஒரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலாக கொலை நடந்தது வந்து 2 நாளுக்கு முன்னாடியே வந்து நடந்திருக்கு. 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வந்திருக்கு. அதாவது ஜூலை 19 பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ 21 தான் வந்துட்டு இந்த மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ராம்சந்திரா கிட்ட போலீஸ் வந்துட்டு விசாரிக்கிறாங்க. நீ வந்து இந்த கொலையை எதுக்காக பண்ணின, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக விசாரிக்கும்போது பல உண்மைகள் பார்த்திங்கன்னா வெளியே வருது. என்ன அப்படின்னா இந்த சவிதா ராணின்றது யாரும் கிடையாது, இதே எஸ்எஸ்பி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் தான். அவங்களும் வந்து போலீஸாக தான் இருக்காங்க. இவங்க வந்துட்டு யார் எப்படி வேலைக்கு வந்தாங்க அப்படின்னாக்க 2014 நக்சலைட் தாக்குதல் ஆக்சுவலாக வந்து ஜார்க்கண்டில் நடக்குது. அந்த மாதிரி நக்சலைட் தாக்குதல் நடக்கும்போது அங்கே வந்து சில மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. அந்த இறந்ததில் இந்த சவிதா ராணியோட ஹஸ்பண்டும் ஒரு ஆள்.
ஸோ அங்கே இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது. இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை கொடுக்கும்போது இந்த சவிதா ராணிக்கு வந்துட்டு போலீஸில் வந்து கான்ஸ்டபிளாக வேலை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இவங்களோட பொண்ணையும் இவங்களோட அம்மாவையும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. கோல்முரியில் வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டை வந்து வாடகைக்கு எடுத்து இந்த சவிதா ராணி வந்துட்டு தங்கியிருக்காங்க. ஸோ இந்த சவிதா ராணியும் அவங்களோட பொண்ணு இந்த சவிதா ராணியோட அம்மா 3 பேர் வந்துட்டு இந்த ஃப்ளாட்டில் வந்து தங்கியிருக்காங்க. இங்கே தங்கியிருந்துக்கிட்டே வந்துட்டு இந்த சவிதா ராணி வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க. இந்த மாதிரி இவங்க வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு தன்னோட பொண்ணை நல்லபடியாக படிக்க வச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரியே காலங்கள் போய்கிட்டே இருக்கும்போது 2016 அதாவது இவங்க ஹஸ்பண்ட் இறந்து 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இவங்க கூடவே வேலை பார்க்கக்கூடிய ராம்சந்திரா அப்படின்ற ஒருத்தரோட வந்து பழக்கமாகுது இவங்களுக்கு. ஸோ அந்த ராம்சந்திராவுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, இவருக்கும் 40 வயசு ஆகிடுச்சு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளும் பார்த்திங்கன்னா கள்ளக்காதல் வந்து ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இவங்களோட காதல் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக போய் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி மாறிடுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா இந்த பொண்ணோட வீட்டுக்கே வந்து இவர் வந்து தங்கிடுவார். நிறையா நாள் டெய்லியும் வருவார், வந்து இங்கேயே தங்கி இருந்துட்டு திரும்ப வந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போவார். இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு குடும்பம் மாதிரி வந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியே வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் வந்துட்டு இவங்களோட கள்ளக்காதலை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சவிதா ராணிக்கு வந்துட்டு இவர் மேலே வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட தூரத்து சொந்தமான கிருஷ்ணகாந்த் அப்படின்ற ஒருத்தரோட வந்து பழக ஆரம்பிச்சிருக்காங்க. பழகி அவங்களோட வந்து ஒரு பக்கம் கள்ளக்காதல் கண்டினியூ ஆகுது. இப்போ இவங்களோட வீட்டுக்கு வந்து இந்த கிருஷ்ணகாந்தும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த கிருஷ்ணகாந்துக்கு தெரியாமல் இந்த ராமச்சந்திராவோட பழகிட்டு இருக்காங்க, ராமச்சந்திராவுக்கு தெரியாமல் கிருஷ்ணகாந்தோட பழகிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத அளவுக்கு இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ராமச்சந்திரா வீட்டுக்கு வராத அன்னைக்கு கிருஷ்ணகாந்துக்கு வந்து கால் பண்ணி வர வைப்பாங்க, கிருஷ்ணகாந்த் வராத அன்னைக்கு ராமச்சந்திரா கால் பண்ணி வர வைக்கிறதுன்னு சொல்லி இவங்க வந்து மாறி மாறி வந்து இந்த மாதிரி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது இந்த ராமச்சந்திராவுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நார்மலாக வந்து நம்மக்கிட்ட வந்து அதிகமாக பேசிகிட்டு இருப்பா, நல்லா வந்து ஒரு காதல் வந்து அதிகமாக இருக்கும், அடிக்கடி நீங்கள் வீட்டுக்கு வரலையான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்ருப்பா. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் பண்ணுறது இல்லை, வீட்டுக்கே நம்ம வரலனாலும் ஏன்னு கேட்குறது இல்லை. இந்த மாதிரி போயிட்டுருக்கவும் கொஞ்சம் சந்தேகம் வருது. சந்தேகமான இந்த நபர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அவங்களோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணும்போது பல விஷயங்கள் வெளியில் வருது. என்ன அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து அடிக்கடி வந்துட்டு இந்த கிருஷ்ணகாந்தோட வந்து பேசிகிட்டு இருக்கிறதுன்னு தெரியுது. அதே சமயத்தில் வாட்ஸ்அப்லலாம் பார்த்திங்கன்னா சேட்டிங் வந்து ரொம்ப தகாத முறையில் பேசின இந்த சேட்டிங்லாம் பார்த்து இவர் வந்து ரொம்ப கோபமாக வராரு. கோபமான நபர் என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டு இந்த சவிதா ராணிகிட்டே வந்துட்டு டேரெக்டாக கேட்குறாரு, எதுக்காக இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒன்றை வந்து எனக்கு பிடிக்க கிடையாது, எனக்கு வந்து கிருஷ்ணகாந்த் தான் பிடிச்சிருக்கு, நான் கூடிய சீக்கிரத்தில் அவர் வந்து மேரேஜும் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம 2 பேரும் பழகிறத வந்து இதோட நிறுத்திக்கலாம், நீ இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத, வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்ட நபர் வந்து ஒரு பக்கம் கோபமாகி திட்டுறாரு. ஆனால் அடுத்த நொடியே என்ன பண்ணுறாருனாக்க ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, கண்டிப்பாக நீ தான் எனக்கு வேணும், நான் வந்து உன்னை அந்தளவுக்கு உயிராக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு சுத்தமாக அதை எடுத்துக்கவே கிடையாது. நீ எனக்கு வேணாம், நான் எனக்கு வந்து கிருஷ்ணகாந்த் தான் வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரே பிடிவாதமாக இருந்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த ராமச்சந்திராவுக்கு வந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை. இந்த பொண்ணுக்கு கால் பண்ணாலும் அவங்க வந்து எடுக்கிறதில்ல, ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருனாக்கா இந்த காதலுக்கு வந்துட்டு நமக்கு வந்து தடையாக இருக்கிறதே வந்து இந்த கிருஷ்ணகாந்த் தான். ஸோ அந்த கிருஷ்ணகாந்தே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா இந்த கிருஷ்ணகாந்தை எப்படியாவது நம்ம வந்து முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தீட்டி ஜூலை 19 வந்துட்டு இந்த சவிதா ராணியோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் வர்றாரு. நைட்டில் ஒரு 10:30 மணிக்கு அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணும் அம்மாவும் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சவிதா ராணி வந்துட்டு டியூட்டி முடிஞ்சு வரவே இல்லை. இவர் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கார். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு இந்த கிருஷ்ணகாந்த் வருவான், கண்டிப்பாக நம்ம அவனை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட அங்கே உள்ளே இருக்கார். டியூட்டி முடிஞ்சு இந்த சவிதா ராணியும் பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களும் வந்துட்டு பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. மணி 12 மணிக்கு மேலே ஆகுது, ஆனால் அவர் வந்து வரவே இல்லை. ஸோ வராதனால என்ன பண்ணுறாருனாக்கா டைரெக்டாக கிளம்பி இந்த சவிதா ராணியோட ரூமுக்கு வராரு. வந்துட்டு இவரை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த, நீ வந்து ரூம் விட்டு வெளில போ ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டுறாங்க. ஆனால் இந்த ராமச்சந்திரா வந்துட்டு பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு.
எவ்வளவோ இவரும் வந்துட்டு கெஞ்சி பார்க்குறாரு, நீ எனக்கு வேணும், கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்க்குறாரு. அந்த பொண்ணு ஒத்துக்கவே இல்லை மறுபடியும். ஸோ கோவமான இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த கிருஷ்ணகாந்தை கொலை பண்ணுறதுக்கு பிளானோட வந்தார் இல்லையா? ஸோ கையில் ஒரு இரும்பு ராடை வச்சுருந்துருக்காரு. அந்த இரும்பு ராடை எடுத்து அந்த பொண்ணோட தலையில் வந்து பயங்கரமாக அடிக்கிறாரு. அடித்த உடனே அவங்க வந்து அலறி துடிக்கிறாங்க. ஸோ அலறல் சத்தம் கேட்டு அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அவங்க அம்மா 2 பேரும் வந்துட்டு இந்த ரூம் கூடியாடுறாங்க. அதுக்குள்ள இந்த சவிதா ராணி வந்து இறந்துடுறாங்க. ஸோ இந்த 2 பேரும் பார்த்த இவருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. விட்டுட்டு போனால் சப்போஸ் போலீஸில் சொல்லிடலாம், கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லி பயந்து அவங்க 2 பேரையும் அதே மாதிரி அடித்து கொலை பண்ணுறாரு. இந்த 3 பேரையும் கொலை பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணியிருந்துட்டு யாருமே இல்லாத டைமாக பார்த்து வீட்டை வந்து வெளியில் லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜூலை 21 வந்துட்டு இந்த மக்கள்லாம் வந்துட்டு போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து இந்த டோரை லாக் பண்ணும்போது அவரும் வந்துட்டு கூடவே தான் இருந்திருக்காரு. ஸோ பார்த்த இவர் கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பயந்து அடுத்த நாளே வேலையை வந்து லீவ் போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. ஆனால் போலீஸ் வந்துட்டு 15 மணி நேரத்தில் வந்துட்டு அவரை வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த ராம்சந்திரா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுடுறாங்க. இந்த கேஸில் வந்துட்டு இந்த சவிதா ராணியோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து இன்னொரு துணையை வந்து தேடுறது வந்து தவறே கிடையாது. அவங்களோட உடல் தேவைக்கோ பாதுகாப்புக்கோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆண் துணை வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. அது அவங்களோட விருப்பம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடிய இவங்க வேற ஒரு மேரேஜ் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இல்லீகலாக ஆல்ரெடி வந்துட்டு மேரேஜ் பண்ண ஒருத்தரோட வந்துட்டு இல்லீகலாக உறவு வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவர் போர் அடிச்சிட்டாருன்னு சொல்லி இன்னொருத்தரோட வந்து இல்லீகலாக உறவு வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு இவங்க லைஃப் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் தான் பண்ணக்கூடிய தவறு தன்னோட குடும்பத்தையும் சேரும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவங்களுக்கு புரியவே இல்லை. இவங்க பண்ணின தவறுக்கு இவங்களோட பொண்ணும் இப்போ இல்லை, இவங்களோட அம்மாவும் இல்லை. அவங்களாம் என்ன தவறு பண்ணாங்க? இல்லீகல் அஃபேரில் இருந்தீங்க அப்படின்னா அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கிடையாதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸை சம்மந்தப்பட்ட இந்த சவிதா ராணியை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.